ஜின் அப்படின்னு ஒன்று இருக்கா? உங்களுக்கு ஜின்னை பார்த்த அனுபவம் எதனா இருக்குதா? ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மதுரையில் சைக்ளோன் காலனியில் ஒரு வீட்டில் இருந்துருக்குறாங்க. அந்த வீட்டில் அவங்க ஜின்னால் அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள பாடாப்படுத்தி எடுத்திருக்கு. அது 6 சம்பவங்கள். அந்த 6 சம்பவம் அவங்களால மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டில் அவங்களுக்கு 3 பேபிஸ் இருக்கிறாங்க. நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவை பார்த்துட்டு நமக்கு அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 6 அமானுஷ்யமான சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஜின்னை பற்றி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். மதுரையை சேர்ந்த சைக்ளோன் காலனி அப்படிங்கிற இடத்துல ஒரு மஞ்சள் வீடு அவங்க சொன்னது. அந்த மஞ்சள் வீட்டில் தான் அவங்க இருந்தாங்களாம். அப்போது அந்த குழந்தை 5th இப்போ பேபிஸ் வச்சுருக்கிற நமக்கு கதை அனுப்பினவங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை. அந்த வீட்டில் அவங்க அம்மா, அப்பா, அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை, இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருந்திருக்குது. கனவுலையும் ஏதோ நம்ம இப்போ ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே, நம்ம கனவுல காண்ற மாதிரியே இருக்கும், பட் ரியலாகவே நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு எந்திரிப்போம் இல்லையா? நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம். நம்ம இங்கே இருந்தால் கீழே விழுகிற மாதிரி இருக்கும். நம்ம விழுந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பே அது ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகி எந்திரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபீல்லே இருந்துருக்குறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அவங்க வேறு மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவாக ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுது, ஏதோ ஊறுற மாதிரியே இருக்குது. போர்வை பொத்தி படுத்துப்போம் இல்லையா? இப்போ நம்ம பெட்டில் படுத்துருக்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கதை கேட்டுட்ருக்கீங்க, கேட்டுட்டு நீங்கள் பெட்ஷீட் எடுத்து போட்டு படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு கீழே காலிலேருந்து ஏதோ ஊறுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு சவுண்டும் கேட்குது. அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் லைட்டாக தூக்கத்தில், அரை தூக்கத்தில் கண்ணை லைட்டாக திறந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ உங்கள் மேலே உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. நல்லா கண்ணை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பாம்பு உட்காந்துருந்தா நல்ல பாம்பு ஒன்று ரொம்ப நேரமாக உங்களையே நோட் பண்ணி அந்த படம் எடுக்கணும்ல, அந்த மாதிரியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப நேரமாக அந்த பாப்பாவை குறுகுறுன்னு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்குது. கொத்தவும் இல்லை, கடிக்கவும் இல்லை. ஆனால் நம்ம திடீர்னு இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு முன்னாடி, நல்ல பாம்பு நம்ம மேலே இருந்ததுன்னா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? டக்குன்னு நம்மளால் கத்தவும் முடியாது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பதட்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த பாப்பா இருந்துருக்காங்க. கத்தலான்னு பார்க்குறாங்க, சவுண்டே வரல. எங்கே ஒருவேளை கத்தி டக்குன்னு கொத்திருச்சுன்னா? அதனால் ரொம்ப நேரம் ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி ஆகி ஒரு வழியாக கத்துறாங்க. அம்மா அப்பா, அம்மா அப்பான்னு கத்துனோடனே அவங்க அம்மா ஓடி வராங்க. லைட்டெல்லாம் போட்டு அவங்க அம்மா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்ல வராங்க. வார்த்தை அவங்க வாயில் வரமாட்டேங்குது. என்ன சொல்ல? இப்போ நான் பாம்புமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது அவங்க வாயிலே வரமாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி திணறி இருக்கிறாங்க. அவங்க அம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இவங்க அந்த இடத்துல பார்க்குறாங்க, அந்த இடத்துல பாம்பே இல்லை. மேபி அவங்க லைட்டு போட்டு இவங்க இறங்கும் போது ஓடிடுச்சு என்னமோன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே கொடுக்குன்னு ஓடி போயிட்டு அவங்க வாசலில் நின்று, வாசலுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான், அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பேச்சே வந்துருக்குது. அம்மா பாம்பு இருக்குமா உள்ளே, நான் படுத்துருந்தேம்மா, என் மேலே இந்த மாதிரி ஊறி ஒரு மாதிரி இருந்துச்சுமா, என்னன்னு பார்த்தா படம் எடுத்துகிட்டு இருக்குமா, என்னை கொத்தவும் இல்லை, கடிக்கவும் இல்லைம்மா, ஆனால் என்னை ரொம்ப நோட் பண்ணிச்சுமா, நான் நல்லா பார்த்தேன், என்னை ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பார்த்தேன். இவங்க அந்த வீடே எப்படி அப்படின்னா ஜன்னலே கிடையாது. ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, ஹால் ஒன்று. ஹால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி இருக்குமா. அது பக்கத்தில் தான் சாமி ரூம், அதான் பூஜை அறை இருக்குமா. அந்த பூஜை ரூம்லேருந்து வெளியே பார்த்தாங்க அப்படின்னா அந்த கிச்சன் வரைக்கும், அந்த மேடை வரைக்கும் தெரியுமா அந்த ஹோல் வழியாக. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, செகண்ட் இன்சிடெண்ட் இந்த சாமி ரூம்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால் அப்படி சொல்கிறேன். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கதவை மட்டும் மூடிட்டு வெளியே இருக்கிற மற்ற எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்க, பக்கத்தில் இருந்தவங்க, நெய்பர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு உள்ளே தேடுறாங்க. அவங்க வெளியே போயிட்டு உள்ளே வர்றதுக்குள்ளே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அந்த கேப்பில் அந்த பாம்பு வெளியே போயிருக்கிறதுக்கு உண்டான சாத்தியமே கிடையாது இல்லையா? இப்போ ஒரு வழி பாதை தான் அந்த பாம்புக்கு. ஒன்று உள்ளே தான் இருக்கணும், இல்லைன்னா வெளியே போயிருக்கணும். ஆனால் வெளியே போகிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது உள்ளே எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க.
நெய்பர்ஸ்லேருந்து அங்கே பாம்பு பிடிக்கிறவங்களுமே பக்கத்தில் இருந்துருக்குறாங்க. அவங்களுமே வந்து தேடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்படி ஒரு அறிகுறியே இல்லையேம்மா, உள்ளே இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கனவுல பார்த்துருக்கோமா, கனவுல பார்த்துட்டு எதனா இமேஜின் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு ஆணித்தனமாக, ஏன்னா உண்மையாக நடந்ததை வந்து நம்ம மறைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? கனவுல வந்துச்சுன்னா அது நமக்கு தெரியும். ரியலாக வந்து உட்காந்துருக்கு அப்படின்னா அது கனவா நினைவாங்கிறது கூட தெரியாத அளவுக்கு குழந்தையாகவே இருந்தாலுமே அந்த இது இருக்காது. ஸோ இதான் அவங்களோட ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டு. அவங்க அம்மாவை விடுங்க, நீங்கள் இப்போ இந்த ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் வந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க எதனா பார்த்துட்டு இமேஜின் பண்ணி அவங்களா இந்த மாதிரி தப்பாக இமேஜின் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க சொல்கிற மாதிரி அது ஒரு ஜின் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஏன் அதை ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மீதி இருக்கிற 5 இன்சிடெண்ட்டுமே நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அதில் தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இன்சிடெண்ட்டை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் இன்சிடெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு ரூம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அங்கே வந்து ஃபுல்லாகவே இருட்டு தான். ஏன்னா எங்கேயுமே விண்டோ கிடையாதுங்கிறனால ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும். ஹாலோட அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஹாலில் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வீடு. அதாவது ஹால் பக்கத்துலேயே வந்து சாமி ரூம் ஒன்று இருக்குது, பூஜை அறை ஒன்று இருக்குது. பூஜை ரூமில் இருந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக பார்த்தா அந்த சைடு இருக்கிற கிச்சனோட அந்த மேடை வரைக்கும் தெரியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டில். இப்படி இருக்கிற அந்த வீட்டில் அந்த பூஜை அறை சொன்னேன் இல்லையா, அந்த பூஜை அறையில் வந்து ஒரு சாமி சிலை வச்சுருக்கேன். அந்த சாமி சிலை வந்து 4 to 5 ஃபீட்டில் வந்து அது அவ்வளோ பெருசாக வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மாதிரி வைக்கலாமா வேணாமான்னு. அதுவும் டேமேஜ் ஆன ஒரு சாமியோட சிலை அது. அதை வச்சுருந்துருக்குறாங்க. ரொம்ப நாளாகவே வந்துட்டு அது அந்த இடமே ஒரு மாதிரி அமானுஷ்யமாகவே அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு. யாருக்கு? இந்த பாப்பாவுக்கு ஃபீல் ஆகிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாப்பாவோட அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அம்மா வந்து கிறிஸ்டின், அப்பா வந்து ஹிந்து. ஸோ அவங்க லவ் மேரேஜ் பண்ணி தான், கலப்பு திருமணம் பண்ணி தான் இருக்கிறாங்க அங்கே. ஸோ அவங்க அப்பா தான் வந்து அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறாரு. எங்களுக்கு வந்து இது பூர்வீகமாக நாங்கள் வச்சுருக்குறோம், அதனால் நாங்கள் வேறு எங்கேயும் வைக்க முடியாது, இங்கே தான் வைப்போம்னு சொல்லி வச்சுருந்துருக்குறாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா, அந்த பொண்ணோட குழந்தையோட அப்பா குடிச்சிட்டு வந்து ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்துருக்கிறார். அப்போது இந்த குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வாய்ஸு சத்தம் கேட்குது. ஏதோ யாரோ பேசுகிறாங்க. உங்ககிட்ட எதனா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஹஸ்கியில் சொன்னால் எப்படி இருக்கும், அதுவே ஒரு மாதிரி அமானுஷ்யமான ஹஸ்கியில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தோடனே ஒருவேளை அப்பா தான் குடிச்சிட்டு உளர்றாரா, அப்பா ஏன் மிமிக்ரி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது, ஜின்னு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்துருக்குறாங்க. போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை போய் பார்த்துருக்குறாங்க. அவங்க அப்பா வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு அவர் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் எந்திரிக்கவே இல்லை. ஸோ இந்த ஹாலில் இருந்தே வந்து அந்த சாமி ரூம் பூஜை அறையில் ஒரு ஹோல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹோல் வழியாக பார்த்தா நம்ம கிச்சனோட மேடை தெரியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிச்சனோட மேடையில் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து லைட்டாக எட்டி பார்த்துருக்காங்க. குழந்தை எட்டி பார்க்கும்போது அந்த ஹோலில் வந்துட்டு ஒரு கை, நார்மலாக இல்லை, ஒரு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிஞ்சிட்டாங்க, எரிஞ்ச கை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கை வந்து இப்படின்னு வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுதான். கையிலே சைகை கொடுக்குது, இங்கே வா அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணுக்கு தூக்கி போடுது, சிலிர்க்குது. அப்படியே ஒரு மாதிரி அமானுஷமாக சத்தம் கேட்குது, யாரோ பேசுகிறாங்கன்னு தெரியுது. அப்பா ஹாலில் தூங்குறாரு. அந்த ஹோல் வழியாக பார்த்தா ஏதோ ஒரு கை வாவான்னு கூப்பிடுது. அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணோட மனநிலைமை என்னவா இருக்குங்கிறது, அப்பாவை எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டார் அவர். யாருன்னா ஒருவேளை சொந்தக்காரங்க யாருன்னா வந்திருப்பாங்களோ, ஏன்னா இந்த குழந்தை வந்து அப்போ தான் வெளியே விளையாண்டுட்டு அப்போ தான் வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா வேலைக்கு போயிருக்கிறாங்க. அவங்க அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல. அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்துருக்காரு. யாருன்னா வந்திருக்காங்களோ, ஒருவேளை யாருன்னா விளையாடுறாங்களா, நம்மளை வந்து என்ன ப்ராங்க் பண்ணுற மாதிரி எதனா பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு தோணுது. அதே நேரத்தில் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் யாராக இருந்தாலும் பயப்படுவோம், நானாகவே இருந்தாலும் அதுதான். பயமாக இருந்த உடனே அவங்க அப்பாவை எழுப்பியிருக்கு. அப்பா யாரோ இருக்காங்கப்பா,
யாரோ அங்கே இருக்கிறாங்க, ஏதோ சத்தமாக கேட்குதுப்பா, கொஞ்சம் போய் பாருப்பா அப்படிங்கும்போது அவர் என்னம்மா என்னம்மா யாரும் இல்லைம்மா, நீ என்னம்மா நான் தாம்மா வீட்டை வந்து திறந்தேன், நான் மட்டும்தாம்மா இருக்கிறேன், யாரும் வரலம்மா. இல்லை யாரோ இருக்கிறாங்களா கூப்பிட்றாங்க கையை வச்சு. என்னம்மா நீன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது இந்த பொண்ணு இங்கேருந்தே பார்க்குறாங்க. அவங்க யாருனா இருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்தா அவர் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, யாருமே இல்லையே, நீ என்னத்தையும் குழம்பிட்டு இருக்காதம்மா, தூக்கத்தில் இருக்க எழுப்பாதம்மான்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் படுத்து தூங்கிடுறாரு. போதையில் இருக்கிறனால படுத்து தூங்கிடுறாரு. இப்போ அந்த குழந்தைக்கு ஏதோ இருக்குன்னு மட்டும் தெரியுது. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று அமானுஷ்யம் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு வேளை வேறு எதனா குழந்தையோ இல்லை நெய்பர்ஸ் யாருனா இருந்திருந்தாங்க அப்படின்னா இவங்கள வந்து பயமுறுத்துறக்காண்டி இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட மைண்ட் செட் வேறு மாதிரி போயிருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன பயம் அப்படின்னா பாருங்கள், அவங்க என்ன ஒரு அப்பா பாசம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த இடத்துல இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வெளியே ஓடிடலாம், அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு சேஃபு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க தான் பேய் இருக்குதுன்னு பார்த்துட்டாங்க, ஏதோ ஒரு ஜின்னு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டாங்க, நம்ம போயிட்டா சேஃப்னு இருக்கும். ஆனால் அப்பா குடிச்சிட்டு தூங்குறாரு, ஒருவேளை நம்ம வெளியே ஓடி போயிட்டோன்னா அப்பாவுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, அப்பாவை வந்து அந்த பேய் எதனா பண்ணிருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பாசத்தில் வேகமாக வெளியே ஓடிருக்காங்க. ஓடி போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் திருநீர்லாம் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு பூசி விடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த பூஜை அறை இருக்கு இல்லையா, அந்த பூஜை அறைக்கிட்ட வந்து யாரோ நின்றுருக்குறாங்க, ஏதோ ஒரு ஷேடோ இருக்குது. இந்த குழந்தை உள்ளே வரும்போது டக்குன்னு டக்குன்னு மறையுது. இந்த அமானுஷ்யமான அந்த உருவத்தை பார்த்துட்டு இந்த குழந்தை வந்து அப்போ கூட வெளியே ஓடலைங்க. வேகமாக அவங்க அப்பாவுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்க அப்பாவுக்கு விபூதிலாம் வச்சு விட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே சாஞ்சி படுத்துக்கிட்டு கட்டில் சார். அப்போது இந்த பொண்ணு வெம்பி அழுகுறாங்க, அப்படியே ஒரு மாதிரி தேங்கி அழுவாங்க இல்லையா, கண்ணீராக ஒரு கையிலலாம் பட்டு ஒரு மாதிரி சத்தமாகவே அழுகும்போது அப்போயும் அந்த பொண்ணுக்கு பின்னாடி அந்த சத்தம் கேட்குது, அந்த ஒரு அமானுஷ்யமான சத்தம் கேட்குது. உள்ள அந்த கிச்சன் சைடு வந்து பாத்திரம்லாம் உருட்டுற மாதிரிலாம் சத்தம் கேட்குது. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, என்னம்மா ஏம்மா அழுகிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா இல்லைப்பா வாப்பா வெளியே போகலாம், இங்கே வேணாம் அப்படின்னு சொன்னோடனையும், ஏம்மா அப்படின்னா இல்லை வெளியே போகலாம் விளையாடலாம் வா அப்படின்னு. சரி வாமான்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு மைண்டில் விபூதிலாம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி என்ன மைண்டில் கூட்டு போனான்னு தெரில, அப்படியே எந்திரிச்சு வெளியே 2 பேரும் வீட்டை விட்டு போகிறாங்க. ஸோ வெளியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே குழந்தைங்களாம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைய அங்கே விட்டுட்டு அவர் வந்து இருமா அப்பா இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த பொண்ணுக்கு ஒருவேளை அப்பா வந்து நம்மளை வெளியே விட்டு மறுபடியும் வீட்டுக்கு தான் போய் தூங்க போகிறாரா, வீட்டுக்கு தான் போகிறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்போது சடனாக தலையில் ஏதோ வந்து விழுந்து மயக்கமாயிடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே மர வேலை நடந்துட்டு இருக்கு. பக்கத்தில் வந்து மரத்தை வெட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்க்காம அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா பின்னாடி ஒளிஞ்சு அவங்க அப்பா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு கீழே போய் நின்றுருக்கு. மண்டையிலே விழுந்து மயங்கிருக்கு. அவங்க அப்பா வந்து யாருன்னே தெரியல, வேறு ஏதோ ஒரு குழந்தை தான் அங்கே விழுந்திருக்கு போலன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக ஓடி இருக்கார். போய் யாரோ ஒரு குழந்தை விழுந்துருச்சு போல் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு போய் தூக்கியிருக்காங்க. பார்த்தா அவங்க குழந்தை. ஸோ இதுதான் செகண்ட் இன்சிடெண்ட். இப்போது அந்த பொண்ணு வீட்டில் பார்த்த அந்த உருவம் என்னவா இருக்கும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூணாவதாக என்ன இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து மற்ற குழந்தைங்கள் சக குழந்தைகளோட அவங்க வீட்டில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அம்மா வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஸோ வீட்டில் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க காதுகிட்ட வந்து ஏதோ ஹஸ்கியில் வந்து அந்த அன்னைக்கு கேட்டுச்சு இல்லையா, அந்த குரல் வந்து ஹஸ்கியில் வந்து கேட்குது. ஹஸ்கிலேயே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து கண்ணை மூடி கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க, ஏதோ லைட்டாக புரியுது, ஏதோ சொல்லுது அப்படிங்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை மூடி நல்லா உத்து கவனிக்கும் போது என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு? அந்த ஹஸ்கி வாய்ஸில் அந்த கேட்டுச்சு இல்லையா, என்ன பண்ணுற அப்படிங்கிற அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரைஸ் ஆகி வீட்டை விட்டு வெளியே போ. இப்போ வரைக்கும் வந்து அந்த குழந்தை வந்து கண்ணில் பார்க்குறதும் ஃபீல் பண்ணுறதும் ஹாலுசினேஷனாகவே இருந்தாலும்
அந்த மாதிரி நம்ம நினச்சிருந்தாலும் இந்த இன்சிடெண்ட் வந்து சொல்லும்போது எனக்கே சிலிர்த்துருச்சு இந்த மாதிரி. ஏன்னா காதில் வந்து ஒரு ஒரு குரல் அந்த மாதிரி கட்டையாக ஒரு அமானுஷ்யமான ஒரு குரல் கேட்கும்போது எப்படி இருக்கும் அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு. அவங்க உடனே எந்திரிச்சு வெளியே ஓடி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து எல்லா குழந்தைங்களும் வெளியே ஓடி இருக்கிறாங்க. பக்கத்தில் வந்து அவங்க அத்தை வீடு இருக்காரு. அவங்க அத்தை வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி நான் பயந்துட்டேன், எனக்கு வந்து ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, அந்த வீட்டில் வந்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து படுத்துட்டேன். போயிட்டு அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தவங்க வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு சரியான ஜுரம். போகும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி எதையோ பார்த்து பயந்துருக்கிறா குழந்த, சுற்றி போடு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அடுத்த நாள் வந்து அவங்க பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து மந்திரிச்சு விட்டுருக்காங்க. 4th இன்சிடெண்ட் வந்து அஸ் யூஸ்வல் எல்லாருக்குமே நடந்துக்கிறது தான், எங்களுக்கும் நடந்தது தான். எங்களுக்கு நடந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து சண்டை, தொடர்ந்து சண்டையாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவங்க அம்மா வந்து மண்ணெண்ணெயை ஊற்றி சாக போகிற அளவுக்கு, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கு. இந்த குழந்தைக்கும் வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் இல்லாமல் ஃபுல்லாக அடுத்தடுத்து கொஞ்சம் ஃபெயில் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது போக உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய செலவு வச்சுருக்கு. இது அஸ் யூஸ்வல். 5th இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, இந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த குழந்தையோட அக்கா, கூட பிறந்த அக்கா, அவங்க அம்மாச்சி வீட்டில் தான் வளர்கிறாங்க. ஸோ லீவு கிடைக்கிறப்ப மட்டும்தான், ஸ்கூல் லீவு கிடைக்கிறப்ப மட்டும்தான் இங்கே இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு நாள் வந்திருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு. ஸோ இவங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க அஸ் யூஸ்வல், அவங்க அப்பாவும் எங்கேயோ வெளியே போயிட்டார். இவங்க 2 பேர் தான் வீட்டில் இருந்திருக்கு. இவங்க 2 பேர் வீட்டில் ரொம்ப நேரமாக வந்து கொஞ்சம் பேசி சிரித்து காண்டுட்டு நம்ம 5th ஸ்டாண்டர்ட் நம்ம இந்த ஸ்டோரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாப்பா வந்து தூங்கிட்டு, இவங்க அவங்களோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முழிச்சிருந்துட்டு அவங்க அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சும்மா ஹாலில் வந்துட்டு அந்த கட்டில் சொன்னேன் இல்லையா, அந்த கட்டிலில் ஓரமாக அங்கிட்டு அந்த குழந்தை தூங்குது. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பாப்பா தூங்குறாங்க. இவங்க கட்டிலில் உட்காந்துட்டு அவங்க அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே சும்மா வீடை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே சாஞ்சிடுறாங்க. கட்டிலில் சாஞ்சிட்டு படுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்துருக்காங்க. ஏதோ யோசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கும்போது சடனாக அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த பூஜை அறை இருக்குது இல்லையா, அந்த பூஜை அறைக்கு வெளியே அதே கருப்பு உருவம், கண்ணு தெரியுது, கண்ணு இருக்குது, முறைச்சி பார்க்குது இவங்களையே அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்கிது. இவங்களுக்கு தெரியும், சிலருக்குதுங்க சொல்லும் போதே. சடனாக பார்க்கும்போது இவ்வளோ நாளாக அந்த குழந்தைக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உருவம் இன்னைக்கு அவங்க அக்கா கண்ணுக்கும் தெரியுது. இந்த பூஜை அறைக்கு வெளியே வந்து நின்று அவங்கள முறைச்சிக்கிட்டு இருக்கு, கண்ணை வச்சு நல்லா பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. வேர்த்து இவங்க பல்லுலாம் கட்டிக்கிச்சு. இவங்க ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் இவங்களால சொல்ல முடியல. கண்ணுலாம் பிதுங்கி பல்லு கட்டிக்கும் இல்லையா, அப்போது எதனா ஒரு அமானுஷத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி நமக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு இல்லை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பல்லுலாம் கட்டிக்கும். அந்த மாதிரி பல்லுலாம் கட்டி போய் ஒரு மாதிரி உறைஞ்சி போய் உட்காந்துருக்குறாங்க அவங்க அக்கா. வேர்வேலையே குளிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ வேர்வை ஃபுல்லாக வேர்த்து ஊற்றி இருக்கு. அப்படியே அவ்வளோ பயம். அதை பார்த்து அது நிற்கிது அப்படியே. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க, வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ தான் வராங்க, பாப்பா என்னடியாச்சு. ஏன்னா வெளியே இருந்து பார்க்கும்போது தெரிஞ்ச ஏதோ ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, பல்லுலாம் கட்டி போய் ஒரு மாதிரி. மேபி அது ஒரு 1/2 hour விட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்துருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க. ஸோ டக்குன்னு வந்து அவங்கள வந்து என்னடியாச்சுன்னு சொல்லி எழுப்புறாங்க. என்னமோ பண்ணுறாங்க, அவங்க எந்திரிக்கவே இல்லை. அங்கேயே பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அந்த பல்லை கடிச்சிக்கிட்டு கையெல்லாம் வரப்பா ஸ்டிஃபாக அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இருக்கிறாங்க அங்கேயே பார்த்து. இந்த பாப்பா நம்ம கதை சொல்கிறாங்க இல்லையா, அந்த 5th ஸ்டாண்டர்ட் பாப்பா வந்து எந்திரிச்சு அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடியாச்சு இவளுக்கு என்னடியாச்சு அப்படின்னா, இல்லைம்மா நான் தெரிலம்மா, நான் தூங்கிட்டேம்மா, என்னாச்சுன்னு தெரில அப்படிங்கும்போது அவங்க அக்காவை வந்து அவங்க அம்மா போட்டு அரன்னு அரைகிறாங்க, தண்ணியை தெளிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாய்க்குள்ளே கையை விட்டு அந்த பல்லை வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க, வாயை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் எல்லாமே பண்ணி நார்மல் ஆக்கிடுறாங்க. தண்ணியை நல்லா தெளித்ததுக்கப்புறம் தான் அவங்க நார்மலாகவே ஆகி என்னாச்சு ஒரு மாதிரி அப்போ தான் வெளியேருந்து வராங்க. அந்த பயத்துலேருந்தே இன்னும் அவங்க வெளியே வரல. ஸோ எதுக்கடி அந்த பூஜை அறையே பார்த்து ஒரு மாதிரியே பயந்துக்கிட்டு இருக்கிறேன், அங்கே ஒன்றுமே இல்லடின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பூஜை அறை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வாடி அந்த பூஜை அறைக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை, நான் காட்டுறேன், அந்த மெயின்டெனன்ஸ்லேயே இல்லை, அதனால அப்படி தான் இருக்கும் வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அது அங்கே தான் இருக்குது, என்னை பார்த்துட்டு இருக்கு, இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னை முறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு.
இத்தனை நாள் அந்த குழந்தை சொன்னதை வந்து யாருமே நம்பலை. இப்போ அவங்க அக்கா கண்ணுக்கும் அந்த ஜின் வந்து தெரிஞ்சிருக்கு. அது ஜின்னா என்னங்கிறது எனக்கு தெரில. அவங்க அதை ஜின்னுன்னு தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து இந்த 5th இன்சிடெண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5th இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க அக்கா வந்து கூப்பிட்டு போய் மந்திரிச்சு விட்டு சாமிக்கிட்டலாம் கூப்பிட்டு போயிட்டு சர்ச்சுக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு அப்புறமா அவங்க சரியாகலை, ஓகேவாக இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்து அடுத்த 3ஆவது நாள் நைட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் அக்கா, அந்த பாப்பா, அம்மா, அப்பா எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கிச்சனில் வந்து டொம்முன்னு ஒரு சவுண்டு. என்னடாச்சு, எதுவும் எவனாச்சும் வந்துட்டானா, எவனும் திருடங்கடா வந்துட்டானா, சத்தம், பயங்கரமான சத்தம், ஏதோ இடிஞ்சு விழுந்த மாதிரி ஒரு சத்தம். ஒருவேளை எதனா போஸ்ட் மரம் எதனா அந்த இதெல்லாம் ஊர் சைடில் வந்து கொஞ்சம் சாதாரணமான விஷயம் தான் ஆகலாம். அப்பப்போ எதனா ஒரு மரம் சாஞ்சி விழும். அந்த மாதிரி எதுவும் சாஞ்சி வீட்டுக்குள்ளே விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு ஓடுறாங்க. வேறு எந்திரிச்சு இந்த அன்டைமில் எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த கிச்சன் மேடை இருக்கு இல்லையா, அது அடுப்புலாம் வைப்பாங்க இல்லையா, அது 2ஆக உடஞ்சி அடுப்பு பாத்திரம் எல்லாம் உடஞ்சி அதுக்குள்ளே கிடக்குது. தூள் தூளாக கீழே அந்த கல் உடஞ்சி விரிச்சு கிச்சன் முழுக்க அந்த டஸ்ட்டு. எப்படி இது சாத்தியம்? நம்ம சொல்லலாம் மாதிரி ஒருவேளை அந்த கிச்சன் மேடை பழசாக இருக்கலாம், மேலே வெயிட் தாங்காமல் கூட உடஞ்சி விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட்டு இந்த முன்னாடி நடந்த 5 இன்சிடெண்ட்டையும் டாட் பண்ணி ஒரு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த தடவை அவங்க அம்மாவே வந்து சொல்லியிருக்கிறாங்க, நம்ம வீடை காலி பண்ணிவிட்டு எங்கிட்டாவது ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அம்மாவுமே அந்த அவங்க அக்கா வந்து பார்த்தாங்க இல்லையா, அந்த ஷேடோ பார்த்ததுலேருந்து அடுத்த ஒரு 3 நாள், இந்த 3ஆவது நாள் தான் இந்த இன்சிடெண்ட் நடக்குது. அடுத்த 3 நாளுமே அவங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கு, யாரோ ஒருத்தர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க, ஏதோ ஒரு உருவம் அந்த ரூம்குள்ளே இங்கிட்ட அங்கிட்ட போகிறது. கிச்சனில் இவங்க சமைச்சிட்ருக்கோம், பின்னாடி வந்து யாரோ நிற்கிறது ஃபீல் நமக்கு தெரியும் இல்லையா. கிச்சனில் நம்ம சமைச்சிட்ருக்கோம்னா பின்னாடி யாரும் நின்னாங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான நிறையா அமானுஷ்யங்களை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. வேறு இதே வேணாம், இந்த வீடே வேணான்னு சொல்லிட்டு சைக்ளோன் காலனிலேருந்து காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன ஒரு புரிஞ்சிருக்கு? ஐ மீன் இது ஜின்னுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, எதனால் இதை ஜின்னுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில. இந்த ஸ்டோரியை வந்து தியாங்கிறவங்க தான் நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க நேம் வந்து யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க, அதனால தான் அவங்க நேம் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் நேம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் நேம் யூஸ் பண்ண மாட்டேன். நேம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க பேர் வந்து தியா. இப்போது இந்த இன்சிடெண்ட் வந்து அவங்க எனக்கு டைப் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா இன்ஸ்டாகிராமில், அப்போம்போதே வந்து அவங்களுக்கு அந்த பழசெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி அமானுஷமாக, அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த திரும்ப அந்த ட்ராமாக்குள்ளேயே போகிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஜின்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதனால் இந்த ஒரு ஷேடோ வந்து அவங்க ஜின்னுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பல ரூபத்தில், ஐ மீன் ஜின் அப்படிங்கிறது வந்து உருவம் மாறுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியாது. அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சவங்க வேறு எதனா ஜின்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காச்சும் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோட அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிரபாகரன் அஃபீஷியலில் வந்துட்டு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். மறக்காமல் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஏன்னா 90% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.